டிவிகே ஜனசக்தி நேயர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆம், தமிழக அரசியலை பற்றி ஒரு நேர்காணல். திரு ஜெயராமன் அவர்கள் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அண்ட் ஐடி மேலாளர். அவர்களிடம் சில அரசியலை பற்றி இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை இப்பொழுது கேட்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. முதல் கேள்வி, அதாவது பாத்தீங்கன்னா தமிழக வரலாற்றிலேயே 3 வருடத்திற்குள்ளாக கட்சி ஆரம்பித்து அது பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று அவர் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார் திரு விஜய் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர். அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? டிவிகே ஜனசக்தி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வரலாற்றிலேயே குறுகிய காலத்தில் ஒரு மாபெரும் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை தனி கட்சியாக உருவெடுத்திருக்கிறது டிவிகே தாவேக தமிழக வெற்றி கழகம். திரு விஜய் அவர்கள் இத்துணை பெரிய வெற்றி 108 சீட்கள் தொகுதிகளில முதன்மையிடம் பெற்று அவருடைய கட்சி இன்று அரசமைத்திருக்கிறது. இப்போ இது எப்படி நம்ம பார்க்க முடியுதுன்னா, தமிழக வரலாற்றிலேயேன்னு சொல்ல போனீங்கன்னா 1977 முன்னாள் முதல்வர் திரு எம் ஜி ராமச்சந்திரன், மறைந்த முதல்வர் அவர்கள், நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக குறுகிய காலத்திலேயே மாபெரும் வெற்றியை, வரலாறு காண வெற்றியை அவர் பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. இதைத்தான் நமது சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள், என் கண் முன்னால் இருக்கும் தளபதி, புரட்சி தளபதி விஜய் அவர்களே, எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களே, நான் எம்ஜிஆருடைய மிக அருகாமையிலே இருந்து பணியாற்றிய எனக்கு தங்களை பார்க்கும் பொழுது ஓர் இளமையான எம்ஜிஆர் போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்ற ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார். அது வரலாற்று சிறப்புமிக்க. இது வந்து நமது ஏடுகள்ல, ஹிஸ்டரியில கண்டிப்பா இந்த அரசியல் நிகழ்ச்சி இது வந்து இட் வில் பி ரெக்கார்டட் இன் ஹிஸ்டரி புக்ஸ் என்று சொன்னால் அது மிகையாக. தமிழக வெற்றி கழகம் அவற்றுடைய கொள்கை தான் என்ன? நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழக வெற்றி கழகம் தாவேகாவுடைய கொள்கை என்னவென்றால் ரொம்ப எளிமையாக நாம் புரிதல் தெரிஞ்சுக்கலாம். ஊழல் இல்லாத அரசு. நாம் இரு திராவிட கட்சிகளை பார்த்திருக்கிறோம். தமிழக மக்கள் கடந்த 50 வருடங்களாக 60 வருடங்களாக பார்த்து சோர்ந்து கிடக்கின்ற இந்த காலகட்டத்திலே தன்னுடைய குறிக்கோள் வந்து ரொம்ப எளிமையா கொடுத்திருக்காரு. அதாவது ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை அமைப்போம், நமது மக்களுக்கு, ஏழை எளியோருக்கு எல்லா வளங்களும் வர வேண்டும், உழவர்களுக்கு தேவையான எல்லா ஒரு பெனிஃபிட்ஸ், லோன் ஃபெசிலிட்டிஸ், நல்ல குடிநீர், நல்ல சுகாதாரமான வாழ்க்கை, ஒரு இலவசமான ஒரு ஏழை எளியோருக்கு கூட ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி, இது போல நிறைய அவர் வந்து அஜெண்டா வச்சிருக்காரு. ஒன்றொன்றாக அவர் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் வாக்குறுதி கொடுத்தாருங்களா? அதை அவர் நிறைவேற்றிருக்கிறாரா? எந்த அளவுக்கு அவருடைய வாக்குறுதி அவர் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்? அதாவது நமது மாண்புமிகு முதலமைச்சர் சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். உண்மைதான். 6 சிலிண்டர் ஒரு வருடத்துக்கு கொடுக்கப்படும், 200 யூனிட் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கப்படும் என்றெல்லாம் சில ஃப்ரீபீஸ் என்று சொல்வார்கள். இது வந்து ஒரு அரசியல்ல இது சகஜம். இது ஒரு ப்ராபகண்டா. முதற்கட்ட நடவடிக்கையாக 200 யூனிட் எலக்ட்ரிசிட்டி, அதை நீங்க வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். நம்ம புரிதல் வந்து தெளிவா இருக்கும். 500 யூனிட்டுக்கு மேல செலவு செய்பவர்களுக்கு 200 யூனிட் வந்து